ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 337 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து எபிசோட் 381 வரைக்கும் நம்ம த்ரில்லர் பார் கார்க்க பார்க்க போறோம். எடுத்தது ராபின் ஃப்ளவர்ஸ்க்கு தனி ஊத்துறத காட்டுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா லூஃபி, உசாப் அண்ட் சாப்பர் ஊஞ்சலாடி விளையாண்டு அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு இருப்பானுங்க. பிராங்கி உள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். பார்த்தா மூக்குல ரத்தம் ஒழுகும். இதுக்கு என்ன காரணங்கிறத இதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. பார்த்தா பாஸ்ட்ல நாமி உள்ள வந்திருப்பா. என்னடா வேலை பாக்குறேன்பா, பிராங்கி உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருந்தானேன்பா. நாமி ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து வேவரை ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை பார்த்தா இவன் குதிரை மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். நாமி என்னடா வேலை பார்த்திருக்க, இது தண்ணியில ஓடுறதுடா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த, இது என்ன வேலை செய்யணும் கூட தெரியாம எதுக்காகடா இந்த வேலையை பார்த்தேன்பா. பிராங்கி ஒயிட் ஹார்ஸ் நல்லா இல்லையான்பா. நாமி அடிச்சு பறக்க விட்டுருப்பா. ஒழுக்க மரியாதையா நல்ல விதமா மாத்திருன்னு. இதெல்லாம் பிராங்கி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இந்த தடவை கம்ப்ளைண்ட் வைக்கவே மாட்டாங்க. இது நமக்கான ட்ரம்ப் கார்டா இருக்குன்பா. இந்த இடத்துல பிளங்கிங் இன்டு தி டெவில் சி தி மிஸ்டீரியஸ் ஸ்கெலட்டன் ஃப்ளோட்டிங் இன் தி ஃபாக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூஃபி தான் அடுத்து ஊஞ்சல் ஆடி அப்படியே ஜம்ப் பண்றதா இருக்கும். பார்த்தா தலைவன் நேரா போய் செவத்திலே மோதி இருப்பான். 2 பேரும் நியூ ரெக்கார்டுன்பாங்க. பார்த்தா அவனுக்கு தலை சுத்தம். சாஞ்சி நாமி அண்ட் ராபினுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ணி கொடுத்துருப்பான். லூஃபி சாப்பர் அண்ட் உசாப் கிட்ட வந்துட்டு, ரொம்ப கூஃபியா என்டர்டைனிங்கா இருக்கீங்கன்னா நீங்க நிறைய ஆக்டோபஸை பிடிங்கன்ட்டு அதுல விதவிதமான டிஷஸ் பேரை சொல்லுவான். லூஃபி டக்கையும் பண்ணி கொடுன்பான். சாப்பர் 100க்கு மேல வேணும்பான். சாஞ்சி பண்ணிட்டா போச்சு, நிறைய பிடிங்க போதும்பான். நாமி அந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் எடுத்துட்டு, சாஞ்சி உனக்கும் சேர்த்து தான் அதை செஞ்சு கொடுத்துருக்கான்பா. ராபினும் பரவாயில்ல ஏன்ட்டு வாங்கிப்பா. பைவ்லகே ஏற்கனவே நிறைய ஆக்டோபஸை பிடிச்சி அக்வாரியம்ல வச்சிருப்பாங்க. சாஞ்சி அங்க இருந்து எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். கரெக்டா அக்வாரியம் வந்துட்டு பிடிக்கலான்னு பார்த்தா சாப்பர் ட்ரை பண்ணி அதுக்கு சிக்காது. லூஃபி சரி நான் ட்ரை பண்றேன்ட்டு கையை உள்ள விடலான்னு பாப்பான். உசாப் நீ வேற டெவில் ஃப்ரூட் யூசர், உள்ள போய் விழுந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை, இதை என்கிட்டயே விட்டுருன்பான். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆகி உள்ள போயிருப்பான். நாமி அக்வேரியத்துல பார்த்துட்டு உசாப்பான்பா. உசாப் நான் எல்லாத்துக்கும் தயாரா தாண்டா வந்திருக்கேன்ட்டு உங்க எல்லாத்துக்கும் நான் யாருன்னு காட்டுறேன்பா. இதுக்கப்புறம் ஒரு ஓரமா கம்ப்ளீட்டா அந்த ஆக்டோபஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா அடிச்சு மேல தூக்கி போட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா எல்லாம் வந்து அவனை மொஞ்சிரும். உசாப் டே விட்டு போங்கடான்ட்டு புடிச்சு இழுக்கலான்னு பாப்பான். லூஃபி அடைய என்னாச்சுன்பா. நாமி அவன் ஆக்டோபஸ் எல்லாம் சுத்து போட்டுருச்சுன்பா. லூஃபி இது நல்லதுக்கு இல்லைன்பா. உசாப் ஒரு ஆக்டோபஸ் பிடிச்சு மண்டையில தட்டவும் அது பிளாக் இங்க துப்பிரும். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆன போல இருக்கும். சாப்பரே பயந்துருப்பான். லூஃபி அவனை நான் காப்பாத்துறேன்ட்டு கை உள்ள விட்டுருப்பான். உசாப் இதுக்கப்புறம் நல்லவனா இருக்க கூடாதுன்ட்டு ஒவ்வொன்னா பிடிச்சு மண்டையில தட்டுவான். லூஃபியோட கை உள்ள போயிருக்கும் இல்லையா, ஆக்டோபஸ் உள்ளலுக்கு பாக்குங்க. ஜஸ்ட் மிஸ் வெளியே வந்திருப்பான். இதுக்கப்புறம் கம் கேட்லிங் பண்ணி ஆக்டோபஸ் அடிக்கிறேன்ட்டு உசாப்பா போட்டு பொழந்திருப்பான். உசாப் வெளியே வந்தவன் என்ன கொல்ல பாக்குறீங்களாடான்பா. சாஞ்சி வெறும் ஆக்டோபஸ் தானடா, இதை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு சீனன்பா. உசாப் அப்படியா, அப்ப நீ போக வேண்டியதானன்பா. ஜோரோ இந்த பைத்தியக்காரங்க வேறன்ட்டு எதையோ நோட் பண்ணிருப்பான். மெகாபோன் மூலமா கடல் ஏதோ மிதந்து வருதுன்பா. எல்லாரும் வந்துட்டு என்னன்னு பாப்பாங்க. பார்த்தா ஒரு பேரல் இருக்கும். இதுல கடல் கடவுளுக்காக நாங்க கொடுக்குற பொக்கிஷனும் இருக்கும். உசாப் அதுல பொக்கிஷன் எழுதியிருக்கேன்பா. லூஃபி ஆமா எனக்கும் தெரியுதுன்பா. இதுக்கப்புறம் உசாப் எதுக்கு பாத்துக்கிட்டு அதை தூக்குடா லூஃபின்பா. ஒன்ஸ் இங்க கொண்டு வந்ததோ எல்லாம் தங்கமா வெள்ளியான்ட்டு ஆடுவானுங்க. நாமி ஜஸ்ட் சரக்கா இருக்கணும் இல்லைன்னா அரிசியா இருக்கணும்பா. லூஃபி உள்ளேயே பார்க்காம எப்படி சொல்றேன்பா. நாமி அதான் அதுல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு கடல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ட்ரெஷர்னு. இதை பேரல் ட்ரிஃப்டிங்பாங்க. இது கடல் காவல் தெய்வத்துக்கு கொடுக்குற வழக்கம்பா. உசாப் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் எவ்வளவு ஆட்டமான்பா. ஜோரோ சரக்கு எதுக்குடா வேஸ்ட்ங்கிற, குடிக்கலாம் வான்பா. உசாப் அது பேட் கர்மாவா முடிஞ்சிட போதுன்பா. நாமி ப்ரே பண்ணிட்டு குடிச்சுக்கன்பா. ஜோரோ நான் எந்த கடவுளையும் வேண்டது இல்லைன்பா. நாமி எந்த ஒரு பூஸ் அப்படியே கடல்ல வேவ் ஆகி வருதோ அது இன்னும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்கன்பா. பிராங்கி அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்திர வேண்டியதான்பா. உசாப் மஜா பண்ணலான்பா. ராபின் குட் லக்காக அதை நீங்க எம்டி பண்ணதும் நம்ம ரீஃபில் பண்ணி திரும்ப கடல்லே போட்டுடலான்பா. சாப்பர் அப்படின்ட்டு பாக்குறப்ப பிராங்கி அதை பத்திலாம் கவலையே கிடையாது, முதல்ல இதை ஓபன் பண்ணலான்பா. லூஃபி கடவுளே உங்களோட ஸ்நாக்ஸை நாங்க எடுத்துக்கிறோன்பா. ஜோரோ கடவுள்ட்டு வேண்டானே ஸ்கைப்பியால வச்சு கடவுளை தானே பொழந்தான்பா. லூஃபி ப்ரே பண்ணி முடிச்சுட்டு பேரல நீக்குவான். பார்த்தா அது ஒரு ஃபிளேர் மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்கும். எல்லாரும் ரெட் லைட் ஆன்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. சாப்பர் என்ன சரக்கு மேல போய் வெடிச்சிருச்சுன்பா. ராபின் பிளாருங்கவும் நாமி பிளார் ஆன்பா. ஜோரோ சிரிச்சுட்டே கடவுளோட சாபத்துக்குள்ளாயிட்டீங்களான்பா. ராபின் இது ஜஸ்ட் பிராங்கா இருக்கணும் இல்லைன்னா மேபின்பா. உசாப்பன் சாப்பர் என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. ராபின் இது நமக்கான ட்ராப்பா கூட இருக்கலான்பா. உசாப் அப்படின்னா இப்ப நம்மள நோக்கி எத்தனை கெட்டவங்க வர போறாங்கன்ட்டு சாப்பர் சீக்கிரம் போய் பெரிமீட்டர் ஃபுல்லா பாரு, ஒருவேளை இன்னும் ஜாஸ்தியான பவுண்டி ஹண்டர்ஸ்க்கு இது வருவாங்களா என்னமோன்பா. சாப்பர் பைனாகுலரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு சுத்தி வர யாரும் இல்லைன்பா. உசாப் இந்த சைடும் தான்பா. நாம எனக்கு ஏதோ சரியா படலன்ட்டு மனசுக்குள்ள திடீர்னு ஏர் பிரஷருமே மாறுது. கூடவே கிளவுட்ஸ் ரொம்ப குயிக்கா மூவ் ஆகிற போல இருக்குன்பா. டக்குன்னு எல்லாரும் செட் ஆகுங்க. நம்ம சவுத் ஈஸ்ட் பக்கமா எஸ்கேப் ஆக போறோம். 5 நிமிஷத்துல பெரிய புயல் வரப்போகுதுன்பா. லோஃபி எனக்கு புயல் வரமா எல்லாம் தெரியல, ஆனா நீ நேவிகேட்டரா சொல்றது சரியா இருக்கும். நாம இப்ப எந்த பக்கம் திருப்பணும்னு சொல்லுன்பா. 2 o'clock
o'clock நேரான்பா. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உசாப் நாமி வார்னிங் கொடுத்ததுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சேன்பா. இந்த இடத்துல லைட்னிங்கோட கலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சாப்பர் மின்னல் ரொம்ப கிட்ட வருதுன்பா. நாமி ஷிப்புக்கு நேரம் பயங்கர காத்தழுத்தம் இருக்கு. இதெல்லாம் ஷிப்பே திரும்பலான்பா. அவ சொன்னதுக்கு ஏத்தபடியே ஷிப் ரொம்ப திணறும். பிராங்கி இதெல்லாம் ஜுஜிபி சன்னிக்கு உனக்கு தான் ட்ரிக்ஸ் தெரியும்லன்பா நாமி கிட்ட. நாமியும் பெடல் மோட் போலான்ட்டு செயல மேல தூக்குங்கன்பா. லூஃபி இது கேட்கவே கூலா இருக்கு செய்யலான்பா. இதுக்கப்புறம் செயல் எடுத்ததுக்கு அப்புறம் நாமி ரெடியான்னு கேப்பா. சாஞ்சி தயாருன்பா. ஜோரோனா முன்னால இருக்க மேட்ச பாத்துக்கிறேன்பா. நாமி பிராங்கி கிட்ட நாங்க தயாருன்பா. பிராங்கி சூப்பர்ன்ட்டு சோல்ஜர் டாக் சிஸ்டம் சேனல் 0 போவான். நாமி அதோட கோலா பவர்டு இன்ஜினோட இது பேடல் ஷிப் சன்னின்பா. உசாப் முன்னேறுன்பா. லூஃபி ஃபுல் ஸ்பீட்ல போன்பா. இதுக்கப்புறம் ஷிப் ஃபுல் ஸ்பீட்ல முன்னேறும். ஒன்ஸ் அந்த பிளாக் கிளவுட்ஸ்க்கு தாண்டினதுக்கு அப்புறம் நாமி அப்பாடா சர்வே பண்ணியாச்சுன்பா. ஜோரோ அதை நம்ம கடந்து வந்துட்டோம். பட் அது என்ன இளவு, இது டே டைம் தானே நைட் ஆகலையே. ஆனா இந்த திக் ஃபாக் இது ஒரு மாதிரி கிரீப்பியா ஃபீல் ஆகுதுன்பா. நாமி கோக்கரோ சொன்னா அந்த பகுதிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் போலயே. அடச்சா இப்ப என்ன பண்ணன்பா. உசாப் அப்படின்னா நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்ட் வந்தாச்சான்பா. லூஃபி இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அமானுஷ்யமான கடலை தாண்டணும்லன்பா. பிராங்கி அதே தான் கவனமா இருந்துக்க. நம்ம இழிப்புகள் பெற்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஃப்ளோரியன் ட்ரையாங்கிள். இது டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு மர்ம கடல். இதுக்குள்ள எது வேணாலும் காணாம போலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாதுன்பா. உசாப் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருப்பான். லூஃபி பே ஏதாவது இருந்தா சீக்கிரம் வாங்க நான் காத்திருக்கேன்பா. உசாப் என்ன தவிர எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது என்ன பிராங்கா, இது ஒன்னும் ஃபன்னா இல்லைன்பா. சாப்பர் ஜோரோவை பிடிச்சிட்டு ஜோரோன்னு பயந்து நடுங்கிட்டு இருப்பான். பின்னால ஏதோ ஆவி தெரியற போல இருக்கும். லூஃபி கிரானி கோக்கரோ சொன்னாங்க இங்க ஜாம்பி ஸ்கெலட்டன்ஸ் கூட இருக்குமாமான்பா. உசாப் லிவிங் ஸ்கெலட்டன் மாதிரியா லூஃபின்ட்டு திரும்புவான். சாஞ்சி தீக்குச்சியை பத்த வச்சுட்டு இங்க பருவம் இமேஜினேஷன்ஸ்ல மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இந்த கடல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 100 ஷிப்ஸ் மர்மமா மறையும். அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் பேசிக்கிறது எங்க கோஸ்ட் ஷிப்ஸ் இருக்குமா, அதுல செத்து போனவங்களா உலா வருவாங்களான்பா. உசாப் ஐயோ இதை பத்தி ஏன்டா எனக்கு முதல்லயே வார்னிங் கொடுக்கலன்பா. சாஞ்சி சொல்லியிருந்தா மட்டும் என்ன செய்வீன்பா. உசாப் நான் அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருப்பேன்ல. என்டை கோஸ்ட் ஸ்டஃப் ஏதாவது கொண்டு வந்திருப்பேன்லன்பா. சாப்பர் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் அதுல கொடுன்பா. இந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆன ஒரு ஷிப் வரும். இதே இடத்துல யோஹோஹோன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். உசாப் இந்த வாய்ஸ் எங்க இருந்துடா வருதுன்பா. இந்த இடத்துல யோஹோஹோ யோஹோ 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 இந்த மாதிரி கொஞ்சம் சில் அண்ட் கிரீப்பி ஃபீல்ல ஒரு வாய்ஸ் கேட்கும். ஒன்ஸ் பின்னால வர ஷிப் எல்லாரும் நோட் பண்ணிட்டு இது ஒரு கோஸ்ட் ஷிப்னு கத்துவாங்க. அது பார்த்தா சன்னியை விட பயங்கர பெருசா இருக்கும். அது போறத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு என்ன செய்யணுபாங்க. உசாப் அந்த சவுண்ட கேட்காம இருங்க, காதை பொத்திக்கங்க. அது இல்லைங்கிற போல நடிச்சு அது பாட்டுக்கு போயிரும். அதை நம்ம பார்த்துட்டோம் நோட் பண்றோம் தெரிஞ்சாதான் அது நம்ம கிட்ட வரும்பா. சாப்பர் பயத்துல இல்லைன்ட்டு கத்துவான். ராபின் அந்த ஷிப்ல யாரோ இருப்பாங்க போலயன்பா. ஜோரோ கத்தி எடுத்துட்டு பேய்களை வெட்ட முடியுமான்பா. சாஞ்சி அங்க உண்மையாலுமே ஏதோ இருக்குன்பா. அந்த பக்கம் பார்த்தா ஸ்கெலட்டன் ஒன்னு டீய கையில வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல எல்லாத்தினாலையுமே அந்த ஒரு ஸ்கெலட்டனை பார்க்க முடியும். எல்லாம் தகச்சு போன போல ஆயிருப்பாங்க. அது பிங்கோட பூவை டெலிவரி பண்ண வந்திருக்கேன்கோ. ஒன்ஸ் அந்த ஷிப் கிராஸ் ஆனதோ லூஃபி இருந்துட்டு அது என்ன பாட்டு பாடுற ஸ்கெலட்டனான்பா. உசாப் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ட்டு கண்ணை பொத்திப்பான். லூஃபி ஜோரோ சாஞ்சி நீங்களும் பாத்தீங்கல்ல அது லிவிங் ஸ்கெலட்டனா இருக்கும் போலன்ட்டு கண்ணெல்லாம் பழப்பழக்கம். அதை நான் போய் பார்த்தாகணும்னு ஓடுவான். சாஞ்சி தனியா போகாதேன்ட்டு இழுத்து பிடிச்சிருப்பான். ஜோரோ ஸ்டார்ஸ் கொண்டு வந்துட்டு யாரு போறது போக வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கலான்பா. உசாப் நாமியன் சாப்பர் போகவே மாட்டோங்கிற மாதிரி தீர்க்கமான முடிவுல இருப்பாங்க. அதான் போறதுக்கே சிலர் தயாரா இருக்காங்களேன்பாங்க. ஜோரோ அப்ப சரி நானும் அவங்களோட சேர்ந்து போறேன்பா. சாப்பர் உசாப்பன் நாமிலாம் காலை பிடிச்சிருப்பாங்க. வீக் பீப்புள் இப்படி விட்டு போறீங்களா மனசாட்சி இல்லையான்ட்டு. லூஃபினா தனியாவே போறோம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. சாஞ்சி கொஞ்சம் ஆர்வத்தை அடக்க தம்பின்பா. ஜோரோ அவங்க கிட்ட அப்ப ஸ்டிக் எடுங்க, 2 பேரும் அவங்க கூட போட்டு 2 பேரும் இங்க ஷிப்ல இருக்கட்டும். லூஃபி எதுவும் முட்டாள்தனமா பண்ணாம பாத்துக்கணும்லன்பா. கடைசியில பார்த்தா நாமி அவங்களோட போக வேண்டியதா வந்துரும். நாமி நான் ஏன் மாட்டினன்பா. லூஃபி இது கோஸ்ட் டைம் சீக்கிரம் வா நாமின்பா. நாமி இட்ரா வரன்பா. லூஃபி இதுக்குதான் நான் தனியா வரேன்னு சொன்னன்பா. சாஞ்சி நீ ஏதாவது ஸ்டூபிடா பண்ணி மொத்த ஷிப்பும் சாபத்துக்குள்ளாச்சுன்னா என்ன செய்யன்பா. நாமி என் இடத்துல உசாப் வந்திருக்கணும்பா. சாஞ்சி ஒன்னும் கவலைப்படாத நாமி ஸ்வான், உன்னை பாதுகாக்க பிரின்ஸ் நான் தான் இருக்கேன்லன்பா. நாமி பேய்கிட்ட இருந்து எப்படி என்ன பாதுகாப்பேன்பா. லூஃபி இது ட்ரெஷர் ஷிப்பா இருந்தா உனக்கு பொக்கிஷன் கிடைச்சான்பா. நாமி இங்க ஒரு ஸ்கெல்டன் தாண்டா இருக்கு, எப்படா பொக்கிஷம் இருக்குன்பா. லூஃபி அந்த ஸ்கெல்டன் பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு இருந்தா எப்படியோ ஒண்ணு நான் போய் பார்க்க தான் போறேன்ட்டு கிளம்பியிருப்பான். அந்த ஸ்கெல்டனை பார்த்ததும் லூஃபி அதோ அங்கதான் இருக்குன்பா. அதை பார்த்துட்டு சாஞ்சி ஷாக் ஆயிருப்பான். நாமில பயந்து அலறி கத்த ஆரம்பிச்சிருப்பா. உசா பேயே போ பேயே போ. லூஃபி ரெஸ்ட் இன் பீஸ்ன்பா. ஒன்ஸ் 3 பேரும் ஷிப்குள்ள போனதும் அந்த ஸ்கெலட்டன் குட் டே டு யூ, நான் உங்களை ப்ராப்பரா வரவேற்காததுக்கு மன்னிச்சிருங்க. நான் மனுஷங்களை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. நான் இந்த தண்ணியில தனியா தான் இருக்கேன். நான் பார்த்த எல்லாமே கோஸ்ட் ஷிப்பா தான் இருந்திருக்கு. இது ஐரானிக்கா இருக்குல்ல, வாங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்றேன்பா. லூஃபி பாருங்க அது பேசுது. இது பேசுற பாடுற ஆஃப்ரோ ஸ்கெல்டன்பா. சாஞ்சி இதை நம்பவே முடியலன்பா. அந்த ஸ்கெல்டன் நாமியை பார்த்ததும் ரொம்ப எலகண்டா அழகா இருக்கீங்களே லேடின்பா. நாமி அப்பல்ல இல்லைன்பா. ஸ்கெலட்டன்ஸ் பொதுவாகவே பெண்களை பார்த்துட்டு என் கண்கள் அவங்க மேலதான் அலப்பாயும். ஆக்சுவலா எனக்கு கண்ணு இல்லைன்ட்டு சிரிப்பான். அவன் டக்குன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஷூலாம் தொடச்சிட்டு நான் உங்க பேண்டையே பார்க்கலாமான்பான். நாமி மண்டையிலே உதச்சிருப்பா. ஆக்சுவலா அந்த ஸ்கெல்டன் என்ன கேக்குதுன்னு எல்லாத்துக்கும் புரியுது தானே. ஏன்னா தேவையில்லாத எக்ஸ்பிளைன் பண்ணா நான் கைட்லைன்
லைன்ல மாட்டிப்பேன். அந்த ஸ்கெலட்டன் எனக்கு வடவடத்து போச்சு. நான் ஸ்கெலட்டன் இல்லையான்பா. நாமி டென்ஷன்ல கத்துவா. லூஃபி பயங்கரமா அதை பார்த்துட்டு சிரிப்பான். சாஞ்சி ஸ்கெலட்டனுக்கு மண்டை புடச்சிருக்கடான்பா. லூஃபி நீங்க பாத்ரூம்லாம் போவீங்களான்பா. சாஞ்சி கேட்க எவ்வளவு நல்ல கேள்வி இருக்கு, என்னடா கேக்குறேன்பா. அந்த ஸ்கெலட்டன் டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் போய் அதோட திங்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு, ஆமா நான் பாத்ரூம்லாம் போவன்பா. சாஞ்சி டேய் அது ஒரு கேள்வின்னு அதுக்கு பதில் வேற சொல்றியா, அதுவும் இவ்வளவு லேட் பண்ணி வேற. இங்க பாரு நீ முதல்ல எப்படி பேசுற எப்படி பாடுற, நீ வெறும் ஸ்கெலட்டனா மட்டும் தான் இருக்க. நீ முதல்ல உயிருள்ள பொருளா உயிரில்லாத பொருளா, இது என்ன இடம், இதெல்லாம் என்ன பேய் நடமாட்ட உள்ள இடமா, ஏதாவது மர்மமான இடமான்பா. லூஃபி அதெல்லாம் இருக்கட்டும், ஏய் நீ எங்க குரூல சேர்றியான்பா. அந்த ஸ்கெலட்டனும் ஓகே சொல்லும். சாஞ்சியை நாமி பதற ஆரம்பிச்சிருப்பாங்க. லூஃபி சிரிக்கிறதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. புதுசா வந்து அந்த கேரக்டர் பத்தினா உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கடைசியா த ஜாய் ஆஃப் சீயிங் பீப்பிள் த ஜென்டில்மேன் ஸ்கெலட்டன்ஸ் ட்ரூ ஐடென்டிட்டிங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.